வீராவில் பார்த்தீங்கன்னா, இங்கே விஜய் தான் வந்துட்டு கன்ஃபார்மாக வந்துட்டு அந்த இது போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி செக்கப் பண்ண வச்சுருக்காங்க. தான் வண்டி இது பண்ண வச்சுருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. வீரா ஃபேமிலி மொத்த பேரும் வந்துட்டு செம கோவமாக வீட்டு வாசலில் விஜய்க்கு நேராக வந்து நிற்கிறாங்க. விஜய் வந்து கேஷுவலாக என்ன எல்லோரும் வந்து ஒன்றா நின்றுட்டுருக்கீங்க, என்ன இந்த வீட்டை விட்டு என்னை துரத்தி விடலாம், ஏதாவது பிளான் பண்ணின்றதை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, போங்க போங்க போயிட்டு உங்கள் வேலையை பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சாலும் என்ன பண்ணாலும் சரி இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன், செத்தாலும் இங்கே தான் சாவேன், நீங்கள் என்னை அடித்தே போட்டாலும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. ஒரு பக்கம் வீரா வந்துட்டு கோவமாக வந்துட்டு, ஏண்டி நானும் போனால் புது நீ ஏதோ என் குடும்பத்து மேலே இருக்க கோவத்தில் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு நான் பார்த்துட்டு இருந்தா, நீ வேணும்னே வந்துட்டு என் அண்ணன் ஆட்டோ மேலேயே கை வைக்க வச்சுட்டல, உனக்கு சொன்னால் இதுக்கு மேலே விடக்கூடாதுடி, உன் மேலே கை வைக்காம வந்ததே தப்பு தான் சொல்லிட்டு போய் கழுத்தை நெரிக்கிறாங்க. வேணான்னு சொல்லிட்டு இவங்க தடுக்க கண்மணி விடுங்க, அவள் இதுதான் பண்ணணும் அக்கா, இவளுக்கெல்லாம் இதுதான் தண்டனைன்னு இருந்தால் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. கார்த்திக்குமே பயப்படுறாரு, வேணான்னு சொல்லிட்டு விடு அதெல்லாம் பார்த்துக்கிட்டோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா கழுத்தை நெருக்கிட்டு இருக்காங்க. வீரா என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை வச்சு ஏதாவது இவங்களை பழி வாங்குறாங்களா விஜய்ன்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.